Hello students, இந்த வீடியோவில் TNPSC Group 2A மெயின் எக்ஸாமுக்கு ரீசனிங் போர்ஷனில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் நேம் வந்து கேலண்டர். கேலண்டர்னா என்ன இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரையறுக்கப்பட்ட நாட்கள் அல்லது வாரங்கள் அல்லது மாதங்கள் அல்லது ஆண்டுகளை கொண்ட ஒரு தர்க்க ரீதியான அமைப்பு தான் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலண்டர் என்ன பர்பஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் அல்லது நிகழ்கால நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்கு கேலண்டர் பயன்படுது. கேலண்டரில் நிறைய வகைகள் இருக்கு. உலக அளவில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேலண்டர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர். அந்த கேலண்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். டாபிக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேலண்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நாள்னா என்ன அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் டெஃபினேஷன் பார்த்துக்கோம். நாள் டே அப்படின்னு ஒரு நாள் என்பது காலத்தின் ஒரு அலகு. காலத்துக்கு எல்லாமே ஒரு அலகு சொல்லுவோம். மாதம் கூட ஒரு அலகு தான், வாரம் கூட ஒரு அலகு தான், அதுல நாளும் ஒரு அலகு தான், காலத்தின் அலகா தான் இருக்கும். அப்ப டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்களை கொண்டது. தட் இஸ் ஒரு நாள் ஈக்குவல் டு 24 மணி நேரம் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு மணி நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களுக்கு நொட்டேஷன் 60, ஒரு சிங்கிள் டேஷ் போடலாம். ஒரு டேஷ் போட்டீங்கன்னாக்கா நிமிடங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிடம் என்றது 60 வினாடிகள், அதுக்கு 60 டபுள் டேஷ் போட்டிருப்பாங்க. இது நொட்டேஷன். இந்த நொட்டேஷனும் பார்த்து வச்சுங்க, ஏன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல நொட்டேஷன் வச்சு மேக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. அதில் நிமிடம்ன்றது ஒரு டேஷையும் வினாடின்றது 2 டேஷையும் சொல்லி வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு நாள் ஈக்குவல் டு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை 60ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு நாள்ன்றது 1440 நிமிடங்களாக மாறும். அதே போல் 1440 60ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு நாள் 86,400 வினாடிகளாக மாறும். அப்போ ஒரு நாள் எவ்வளோ மணி, எவ்வளோ நிமிடங்கள், எவ்வளோ வினாடிகள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள், ஒரு டேக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு வாரத்தோட ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள். பர்டிகுலராக ஒரு டேட் இருக்கு, 27 ஜூலை 2001. இதுவும் ஒரு நாளை தான் நம்மளுக்கு குறிப்பிடும். ஒவ்வொரு பண்டிகை நாளும் ஒரு நாள், ஒவ்வொரு விடுமுறை நாளும் ஒரு நாள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நாளுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு பாயிண்ட், 1 செகண்ட், 1 மினிட்ஸ், 1 ஹவர்ஸ். இதுக்குரிய ரேஷியோ என்னன்னு பார்ப்போம். 1 செகண்ட் 1 வச்சுங்க. 1 மினிட்ஸ்ன்றது எவ்வளோ செகண்ட்னு கேட்டிங்கன்னா 60 செகண்ட்ஸு. 1 ஹவர்ஸ்ன்றது எவ்வளோ செகண்ட்ஸ்னா 3600 செகண்ட்ஸில் வரும். அப்போது ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், அது ரேஷியோவில் மைண்டில் வச்சுங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்ல இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து என்னென்னு கேட்டால், டேக்கு அப்புறம் வீக்ஸ், வாரத்தை பற்றி பார்க்கணும். காலத்தை குறிக்கும் அடுத்த அலகு வாரம். இப்போ வாரத்துக்கு டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு வாரம் என்பது அடுத்தடுத்து 7 நாட்களை கொண்டது. ஒரு வாரம் அடுத்தடுத்த 7 நாட்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் ஈக்குவல் டு 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கும், கடைசி நாள் சனிக்கிழமையில முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 வாரங்கள் மற்றும் 10 நாட்களானது மொத்தம் எத்தனை நாட்களை கொண்டது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 10 வாரங்கள் பிளஸ் 10 நாட்கள் ஈக்குவல் டு 10 இன்ட்டு இதை நாட்களாக மாற்றுங்க. வாரங்களை நாட்களாக மாற்றுறோம். அப்போ 10 கூட 7 பெருக்கினீங்கன்னா வாரங்கள்லாம் நாட்களாக மாறும். ப்ளஸ் இது நாட்களாக இருக்குது, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 × 7 70 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 80 நாட்கள். இது போல் என்ன பண்ணுவாங்க, வாரங்களை நாட்களாக மாற்ற சொல்லுவாங்க. இது போல் எஸ்எஸ்சி கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ் வாரங்கள் மற்றும் எக்ஸ் நாட்கள்
எத்தனை நாட்களை கொண்டது? எத்தனை நாட்களை கொண்டது? ஓகேவா? எக்ஸ் வாரங்கள் மற்றும் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எக்ஸ்ன்றது வாரம் குறிக்கும். எக்ஸை நீங்க நாட்களா மாத்தணும்னா வாரங்களை எப்படி நாட்களா மாத்துவீங்க? 7ஆல பெருக்கணும். அப்ப இது 7ஆல பெருக்குனா 7x ஆகும். பிளஸ் இது கூட இருக்க நாட்களை கூட்டிக்கணும். ஒரு 1x இருக்கு. அப்ப ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8x குறிக்கும். ஓகேவா? அப்போ வாரங்களையும் நாட்களையும் மொத்தமா சேர்த்து நாட்களாவே பிரசன்ட் பண்ணணும். இது போல பேசிக் கொஸ்டின். இந்த பேசிக் கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜிடியில ஆர்ஆர்பிலாம் கேட்டிருக்க கொஸ்டின். காலத்தை குறிக்கும் அடுத்த அலகு மாதம். மாதத்துக்கான டெஃபினிஷன், ஒரு மாதம் என்பது 28 அல்லது 29 அல்லது 30 அல்லது 31 நாட்களை கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரையிலும் இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜனவரியில 31 நாள், பிப்ரவரியில 28 நாள் அல்லது 29 நாள் இருக்கும். மார்ச் 31 நாள், ஆகஸ்ட் 30 நாள், மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31 நாட்கள் இருக்கும். நவம்பர் 30 நாட்கள், டிசம்பர் 31 நாட்கள் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டேட்கள் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு நாட்களை கொண்டது தான் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஸ்பெஷலாக பிப்ரவரி மாதத்துல மட்டும் 28 நாட்கள் 29 நாட்கள் இருக்கலாம். அப்போ 29 நாட்கள் எப்போ இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அது லீப் ஆண்டா இருக்க சொல்ல 29 நாட்கள் ஒரு நாட்கள் கூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனை சுற்றுவட்ட பாதையில பூமி சுற்றி வரும்போது ஒரு வருஷன்றது 365.242 நாட்கள் ஆகுமா. ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகும். இதுல தோராயமா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் தான் எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிற இந்த 0.242 ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வார்த்தை சேர்த்து அது பிப்ரவரி மாசத்துல கவுண்ட் பண்ணி ஒரு நாளா கவுண்ட் பண்ணி 28 நாளும் கூட ஒன்னு ஆட் பண்ணி 29 நாளா வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு மாசத்துல எவ்வளவு வாரம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலரா இப்ப ஜனவரி எடுத்தீங்கன்னா ஜனவரியில நம்மளுக்கு 31 டேஸ் இருக்கு. அப்போ 31 டேஸ்ல எவ்வளவு ஃபுல் வீக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரன்றது 7 நாள். அப்போ 7 அது என்ன பண்ணுவாங்க, டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இதுல 4 வீக்ஸ் இருக்கும், 4 ஃபுல் வீக்ஸ் இருக்கும். இப்போ 4 × 7 28 பிளஸ் ஒரு 3 டேஸ் இருக்கும். அப்போ 4 முழுமையான வாரம் இருக்கும். 4 முழுமையான வாரம் இருக்கும். 5வது வாரம் ஸ்டார்ட் ஆகும். 5வது வாரத்துல அவங்களுக்கு 3 நாள் தான் இங்க இருக்கும். ஓகேவா? அப்போ 5வது வாரம் கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டா கம்ப்ளீட் ஆகாது. அதுல ஒரு 3 நாள் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரத்திலையும் இது போல வேரியேஷன் இருக்கும். எல்லா மாதத்திலையும் கம்பல்சரி எப்படி இருக்கும்னா ஒரு 4 ஃபுல் வாரங்கள் இருக்கும். 4 வாரம் முழுமையான வாரங்கள் இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ் இருக்கும். இப்போ பிப்ரவரியில 28 எடுத்தீங்கன்னாக்கா அதுல கம்பல்சரி எப்படி இருக்குன்னா ஃபுல் வீக்ஸ் 4 வீக்ஸ் தான் இருக்கும். 5th வீக்ஸ் கூட அங்கே ஸ்டார்ட் ஆகாது. ஆனா பிப்ரவரியில லீப் ஆண்டா இருந்ததுனாக்கா 4 கம்ப்ளீட் வாரம் இருக்கும். அது கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே போல ஆகஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா 4 ஃபுல் வீக் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 2 டேஸ் இருக்கும். அப்போ 30 நாள் இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கும். 31 நாட்கள்ல இருக்கிற மாதங்கள்லாம் எக்ஸ்ட்ரா 3 நாள் இருக்கும். 28 நாள்ல இருக்கிற மாதத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸே இருக்காது. 29 மாதங்கள் இருக்கிற அந்த பிப்ரவரி மாசம் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினேஷன். மாதம்னா என்ன, ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு நாள் ஃப்ளோ ஆகுது, எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுல எவ்வளவு வீக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். காலத்தை குறிக்கும் அடுத்த அலகு என்னன்னு கேட்டா ஆண்டு. ஆண்டை பத்தி டெஃபினேஷன், ஒரு ஆண்டு என்பது 365 நாள் அல்லது 366 நாட்களை கொண்டது ஒரு ஆண்டுன்னு சொல்றோம். அது சாதாரண ஆண்டுக்கும் லீப் ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ் வந்து கவுண்ட் மாறி இருக்கும். இப்போ ஒரு ஆண்டுல முழுமையா எத்தனை மாதங்கள் இருக்குன்னா 12 மாதங்கள். மாதங்களை பத்தி ஆல்ரெடி படிச்சிட்டோம். 12 மாதங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு ஆண்டுல 12 மாதங்கள். ஒரு ஆண்டுல முழுமையா எத்தனை வாரங்கள் இருக்குன்னா 52 வாரங்கள் இருக்கும். அப்போ 365 அல்லது 366 7ஆல் அடிச்சிங்கன்னா முழுமையா 52 வாரங்கள் இருக்கும். பிளஸ் அடிஷனலா எப்படி இருக்குன்னா ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆர் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது யாரை பொறுத்து இருக்குன்னா 365க்கு 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும். 366க்கு 7 பிரிச்சிங்கன்னா
2 days எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? இது மாதத்துக்கான ஆண்டுக்கான டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டு நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2024 இது ஒரு லீப் ஆண்டு, 1700 இது ஒரு நூற்றாண்டு, அப்புறம் 2025 இது ஒரு சாதாரண ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். லீப் ஆண்டுனா என்ன, சாதாரண ஆண்டுனா என்ன, நூற்றாண்டுனா என்ன, இனி வரப்போற இதில் பார்க்கலாம் நம்ம அதை. இப்போ ஆண்டின் வகைகளில் பார்க்க சொல்ல லீப் ஆண்டு, லீப் ஆண்டுல பிப்ரவரி மாசத்துல 1 day எக்ஸ்ட்ரா இருக்கும். 29 நாட்கள் இருந்ததுன்னா அதை லீப் ஆண்டுன்னு சொல்றோம். சாதாரண ஆண்டு பிப்ரவரி மாசத்துல 28 நாட்கள் வச்சிருக்கோம், அதாவது 365 நாட்கள் இருக்கும், அதை சாதாரண ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் தனியா பார்க்கலாம். அடுத்து நாட்காட்டி ஆண்டு. நாட்காட்டி ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டா கேலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. கேலண்டர் இயர் உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் முடியும். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு 12 மாதங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடியும். அடுத்து நிதி ஆண்டு. நிதி ஆண்டு இந்தியாவை பொறுத்தவரையிலும் நிதி ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகி மார்ச் மாதம் முடியும். இது நிதி ஆண்டு. அப்போதான் ஐடி அதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் நிதி ஆண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுனா ஏப்ரல் மாதத்துல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து கல்வி ஆண்டு. கல்வி ஆண்டு நாட்டுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். இந்தியாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி ஆண்டு ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதம் முடியும். இதே யூனிவர்சிட்டிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் முடியும். இது போல ஒவ்வொரு ஆண்டுகளை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ ஆண்டுகள் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா காலத்தை ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் அதை டேப்லெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்றாங்க. காலத்தை குறிக்கும் அடுத்த அலகு நூற்றாண்டு, செஞ்சுரி. ஒரு நூற்றாண்டு என்பது அடுத்தடுத்த 100 ஆண்டுகளின் தொகுப்பு ஒரு நூற்றாண்டு அப்படின்றாங்க. ஒரு நூற்றாண்டு ஈக்குவல் டு 100 ஆண்டுகளை கணக்கு பண்ணி ஒரு நூற்றாண்டு கொண்டு வராங்க. ஒரு நூற்றாண்டு எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வுகளை பதிவு பண்றதுக்கு. இப்போ 17ஆம் நூற்றாண்டுனாக்கா 17ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆக சொல்லதான் இந்தியா இங்கிலாந்து கிட்ட அடிமைத்தனம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ 17ஆம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு ஆங்கிலேயர்கள் எப்போ ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னாக்கா 17ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு சொல்றோம். இப்போ 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜிலாம் ரைஸ் ஆன நேரம் 20ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு, குளோபலைசேஷன் உலகமயமாதல் உருவாச்சு, இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டு. அப்போ ஒரு நூற்றாண்டு ஒரு ஐடென்டிட்டியை நம்மளுக்கு என்ன பண்ணுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அதுதான் நூற்றாண்டுன்னு வச்சிருக்கோம். அப்புறம் நூற்றாண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1600 ஒரு நூற்றாண்டு, 1700 ஒரு நூற்றாண்டு, 2000 ஒரு நூற்றாண்டு, 2100 ஒரு நூற்றாண்டு. அப்போ நூற்றாண்டு கன்ஃபார்மா என்ன பண்ணோம், 2 ஜீரோ வச்சு முடிஞ்சிருக்கும். நூற்றாண்டுன்றது 2 ஜீரோ வச்சு முடிஞ்சிருக்கும். அது ஐடென்டிஃபிகேஷன். 1ஆம் நூற்றாண்டு, 1வது நூற்றாண்டு. இந்த 1வது நூற்றாண்டோட முதல் ஆண்டு எப்படி இருக்குன்னா 01ல ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகி 100ல முடியும். மீன்ஸ் லாஸ்ட் 2 இலக்கம் பார்த்தீங்கன்னா 00ல முடியும். ஒரு நூற்றாண்டு 01ல ஸ்டார்ட் ஆகி 2 ஜீரோல முடியும், 00ல முடியும். இப்போ 21ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுங்க. 21ஆம் நூற்றாண்டோட முதல் ஆண்டு 2001 டு 2100 அப்படின்னு முடியும். லாஸ்ட் ஆண்டு 2100 இருக்கும். அப்போ முதல் ஆண்டு எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா 01ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த நூற்றாண்டோட கடைசி ஆண்டு 2 ஜீரோல முடியும். இதுவும் அதோட ஐடென்டிட்டி. அப்போ ஒரு நூற்றாண்டோட முதல் ஆண்டு எப்பவுமே எந்த இலக்கங்களை ஸ்டார்ட் ஆகும்னா 01ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு நூற்றாண்டோட கடைசி ஆண்டு எந்த இலக்கத்துல முடியும்னா 2 ஜீரோ வச்சு முடிஞ்சிருக்கும். இது நூற்றாண்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆண்டுகளின் வகைகள். இதுவரையிலும் நம்ம பார்த்தது டேஸ்னா என்னன்னு பார்த்தோம், நாட்கள், அப்புறம் வாரங்கள், அப்புறம் மாதங்கள், அப்புறம் ஆண்டுல நூற்றாண்டை பற்றியும் படித்தோம். இப்போ அதுல லீப் ஆண்டுனா என்ன, சாதாரண ஆண்டுனா என்ன அப்படின்னு படிக்க போறோம். அது ஆண்டுகளின் வகைகள். லீப் ஆண்டு அல்லது தமிழ்ல நெட்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆர்பிட்ல சூரியனை சுற்றி வர சொல்ல பூமி 365 நாட்கள்
புள்ளி 242 இவ்வளோ டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு வருஷத்துலையும் 365.242 365.242 365.242 ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் இந்த ரெசிடியூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4th இயர்ல வச்சிருப்பாங்க. 4th இயர்ல நம்மளுக்கு எவ்ரி 4th இயர்ல இந்த ரெசிடியூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு 29 நாட்களா நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி ஒரு சாதாரண வருஷத்துல 365 நாள் தான் நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறாங்க. இப்போ லீப் ஆண்டுனா என்ன, சாதாரண ஆண்டுனா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இது. அப்போ லீப் ஆண்டுல பார்க்க சொல்ல ஆண்டை 2ஆ நீங்க பிரிச்சுக்கணும். ஒன்று நூற்றாண்டு இல்லாத ஆண்டா பார்க்கணும், ஒன்று நூற்றாண்டா பார்க்கணும். நூற்றாண்டு இல்லாத ஆண்டுக்கு டெஃபினிஷன் என்ன, நூற்றாண்டா இருந்தா அதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நூற்றாண்டுன்னா என்ன, நூற்றாண்டு இல்லாத ஆண்டுனா என்னன்ட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ 1986னா இது நூற்றாண்டு கிடையாது. ஒரு நூற்றாண்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0ல இருக்கணும். அப்போ 2000 இருந்தா இது நூற்றாண்டு, இது நூற்றாண்டு கிடையாது. ஓகேவா? இந்த 2 ஆண்டுகளுக்கும் நீங்க லீப் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் டெஃபினிஷன். அப்போ நூற்றாண்டா இல்லாத ஆண்டா இருந்தா அந்த ஆண்டு 4ஆல வகுப்பட்டா அது லீப் ஆண்டுன்னு சொல்லலாம். நூற்றாண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அது லீப் ஆண்டா ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், 400ஆல வகுப்பட்டாதான் லீப் ஆண்டுன்னு சொல்ல முடியும். அப்போ நூற்றாண்டு அல்லாத ஆண்டு 4ஆல வகுப்படணும். நூற்றாண்டா இருந்தா கம்பல்சரி 400ஆல வகுப்படணும். இங்க 4 செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 400ஆல வகுப்பட்டாலே அது 4ஆல வகுப்பட்ட மாதிரி தான் அர்த்தம். அதனால தனியா இங்க 4 பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. நூற்றாண்டா இருந்தா 400ஆல டிவைட் பண்ணான்னு பாருங்க. நூற்றாண்டு அல்லாத ஆண்டுகளா 4ஆல வகுப்பட்டா அது லீப் ஆண்டுன்னு சொல்றோம். அப்படி 4ஆல வகுப்படாத ஆண்டுகள் சாதாரண ஆண்டா மாறிடும். இதான் 2 டைப். ஒன்னு நெட் ஆண்டு மீன்ஸ் லீப் ஆண்டு, இல்ல சாதாரண ஆண்டு. 4ஆல வகுப்பட்டா லீப் ஆண்டு, அந்த ஆண்டு 4ஆல வகுப்படலைன்னா சாதாரண ஆண்டுன்னு சொல்லிடுவோம். இதுதான் டெஃபினேஷன் லீப் ஆண்டுக்கு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2012 அப்படின்னு ஒரு நூற்றாண்டு அல்லாத ஒரு ஆண்டை எடுத்துக்கிறோம். இது லீப் ஆண்டான்னு செக் பண்ண போறோம். லீப் ஆண்டான்னு செக் பண்றதுக்கு இது 4ஆல வகுப்படுமான்னு பார்க்கணும். ஒரு எண் 4ஆல வகுப்பட ரூல் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எண்ணோட கடைசி 2 இலக்கம் 4ஆல வகுப்பட்டா the whole number is divisible by 4. மொத்த எண்ணே 4ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடைசி 2 இலக்கம் 12 4ஆல வகுப்படும். அப்போ கன்ஃபார்மா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம், லீப் இயர்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2011 இருக்கு. இப்போ 2011 4ஆல வகுப்பட்டா லீப் ஆண்டு, 4ஆல வகுப்படலாம் லீப் ஆண்டு கிடையாது, சாதாரண ஆண்டுன்னு சொல்லிடலாம். அப்போ 2011 4ஆல வகுப்படுமான்னு பார்க்கணும். கடைசி 2 இலக்கம் இருக்கு. கடைசி 2 இலக்கம் 11 4இன் மடங்கு கிடையாது. அதனால இது 4ஆல வகுப்படாது. therefore இது என்ன கிடையாது, லீப் ஆண்டு கிடையாது. அதனால இதை ஆர்டினரி இயர், சாதாரண ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டினரி இயர் ஆகும். அப்ப 4ஆல வகுப்பட்ட லீப் ஆண்டு, 4ஆல வகுப்படலாம் 4ஆல வகுப்படாத எல்லா ஆண்டும் என்னதான் சொல்லுவாங்க, சாதாரண ஆண்டு. எதுல, நூற்றாண்டு அல்லாத ஆண்டுல அதை சாதாரண ஆண்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இது எக்ஸாம்பிள். அப்போ ஒவ்வொரு நேரமும் நீங்க 2012 லீப் ஆண்டுனா 2013 லீப் ஆண்டு கிடையாது, 2014 லீப் ஆண்டு கிடையாது, 2015 லீப் ஆண்டு கிடையாது, 2016 என்ன ஆகும், லீப் ஆண்டா வரும். ஓகேவா? அப்போ எவ்ரி 4th இயர் ஒரு லீப் ஆண்டு விட்டீங்கன்னா எவ்ரி 4th இயர் அது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மறுபடியும் லீப் ஆண்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபார்மேட்டான்னு கேட்டாலும் இந்த ஃபார்மேட்டும் சில சமயங்கள்ல மாற வரும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நூற்றாண்டா இருந்தா அது லீப் ஆண்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் பார்ப்போம். ஒரு நூற்றாண்டு எடுத்துக்குவோம். 1700 ஒரு நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு லீப் ஆண்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம எதால வகுப்படுதான்னு பார்க்கணும், 400ஆல வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த எண் கன்ஃபார்மா 400ஆல வகுப்படாது. 400 வகுப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வகுப்படாது. வகுப்படாதுன்னா இது லீப் ஆண்டு கிடையாது. ஓகேவா? இப்ப 1600 இருக்கு. 600 400ஆல வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இது 400ஆல வகுப்படும். 1600 400ஆல வகுப்படும். therefore இது லீப் ஆண்டு, இது லீப் இயர். ஓகேவா? அப்போ ஒரு நூற்றாண்டு 400ஆல வகுப்பட்டா லீப் ஆண்டு, 400ஆல வகுப்படலாம் லீப் ஆண்டு கிடையாது. இங்க பை மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு நூற்றாண்டு, இதையும் எத்தனை ஒரு 4ஆல செக் பண்ணுவாங்க. 4ஆல வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்க எல்லா நூற்றாண்டும் 4ஆல வகுப்படும். அதனால 4ஆல வகுப்படுதுன்றதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியாது, அது லீப் ஆண்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு எடுத்தாலும் 4ஆல வகுப்படும்.
நூற்றாண்டை பொறுத்தவரையிலும் 400ஆல வகுப்படுற நூற்றாண்டு மட்டும்தான் லீப் ஆண்டு. காமன் மிஸ்டேக் நடக்கும், இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அப்போ ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுனா நூற்றாண்டு லீப் ஆண்டா மாறிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1600 வந்து உங்களுக்கு லீப் ஆண்டு, ஒரு நூற்றாண்டு லீப் ஆண்டா மாறி இருக்குன்னா அடுத்த லீப் ஆண்டு வந்து எப்போ வரும்னா 2000. இது கூட ஒரு 400 ஆட் பண்ணும், 400 ஆட் பண்ணும். மறுபடியும் இது கூட ஒரு 400 ஆட் பண்ணா 2400 அடுத்த லீப் ஆண்டு, ஒரு நூற்றாண்டு லீப் ஆண்டா வரும். இப்போ நம்ம 2000 லீப் ஆண்டை எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்த லீப் ஆண்டை ஃபேஸ் பண்ணா ஒரு 400 இயர்ஸ் வெயிட் பண்ணோம். 2400 தான் ஒரு நூற்றாண்டு லீப் ஆண்டா மாறும். ஓகேவா? அப்போ இந்த டெஃபினிஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, லீப் ஆண்டோட டெஃபினிஷன் ரெண்டா பிரிச்சு தான் பார்க்கணும். ஒரு நூற்றாண்டு அல்லாத ஆண்டு எப்போ லீப் ஆண்டா மாறுது, ஒரு நூற்றாண்டு எப்போ லீப் ஆண்டா மாறுது. ஒரு நூற்றாண்டா இல்லாத ஆண்டு 4ஆல வகுப்பட்ட லீப் ஆண்டு, அப்படி வகுப்படலாம் சாதாரண ஆண்டு. ஒரு நூற்றாண்டா இருந்ததுன்னா அது 400ஆல வகுப்பட்ட லீப் ஆண்டு, அதர்வைஸ் அது ஆர்டினரி இயர் தான் சொல்லுவோம். இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, எல்லா நூற்றாண்டும் 4ஆல வகுப்படும். அதனால ஜென்ரலா 4ஆல வகுப்பட்ட லீப் ஆண்டுலாம் சொல்லக்கூடாது நூற்றாண்டு, அது 400ஆல வகுப்பட வேண்டும். அடுத்தடுத்த இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளிகளை பத்தி பேச போறோம். அந்த இடைவெளிகளை 2 இடைவெளி இருக்கு. ஒன்னு மீச்சிறு இடைவெளி, ஒன்னு மீப்பெரு இடைவெளி. இப்ப மீச்சிறு இடைவெளினா என்ன, மீப்பெரு இடைவெளினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு இடைவெளி. மீச்சிறு இடைவெளி ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஒரு லீப் ஆண்டு. இதுக்கு அடுத்த ஆண்டு 2025, 26, 27, 28. ஓகேவா? அப்போ இங்க லீப் ஆண்டு, அடுத்த லீப் ஆண்டு 2028. ஓகேவா? அப்போ இடைவெளி பாத்தீங்கன்னா கேப் எப்படி இருக்கு, கேப் எத்தனை கேப் இருக்குன்னா 1, 2, 3, 4. இப்போ 4 இடைவெளி இருக்கு. அப்ப அடுத்தடுத்த இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு இடைவெளிகள், எத்தனை இடைவெளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 இடைவெளிகள் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, அடுத்தடுத்த இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்க, வித்தியாசம் ஃபர்ஸ்ட் லீப் ஆண்டு 2024, அதுக்கு அடுத்த லீப் ஆண்டு 2028. இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் அப்படின்னு கேட்டா 2028ல இருந்து 2024 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் வருது, 4 இயர்ஸ் வரும். அப்ப வித்தியாசம் பார்த்தா 4 இயர்ஸ், இடைவெளி பார்த்தாலும் 4 இயர்ஸ் வரும். அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு சொல்லிக்கிறேன். எத்தனை லீப் ஆண்டு, அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடையில இருக்கிற ஆண்டுகள், லீப் ஆண்டா இல்லாத ஆண்டுகள். அப்ப லீப் ஆண்டா இல்லாத ஆண்டுகள் 2025, 2026, 2027. அப்ப எத்தனை ஆண்டுகள் இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கும். இந்த 3 இயர்ஸ் 2025 ஒன்று, 2026, 2027 ஒன்று. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா ஃப்ரம் டு கேட்பாங்க. 2024ல இருந்து 2028 வரையிலும் எத்தனை ஆண்டுகள் இருக்கு, 2024ல இருந்து 2028 வரையிலும் அடுத்தடுத்த இரு லீப் ஆண்டுகளுக்கு இடையிலன்னா 3 இயர்ஸ் சொல்றோம். ஃப்ரம் 2ல கேட்டாங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் 1, 2, 3, 4, 5 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இதுல என்ன கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு இடைவெளி எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மீச்சிறு இடைவெளி எத்தனை இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 இடைவெளிகள் இருக்கும். ரெண்டாவது இது நேச்சுரலா என்ன கொஸ்டின் இருக்குன்னா மீப்பெரு இடைவெளி. அப்போ மீப்பெரு இடைவெளிகள் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க செஞ்சுரியை வச்சுதான் பார்க்க முடியும் மீப்பெரு இடைவெளிகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2100ன்றது ஒரு நூற்றாண்டு, ஆனா லீப் ஆண்டு கிடையாது. 2100 நூற்றாண்டு, லீப் ஆண்டு கிடையாது. இதை ஃபார்வர்ட்ல வச்சா 2101, 102, 103, 104. இப்போ 2000
104 லீப் ஆண்டா இருக்கும். அப்போ இதுக்கு முன்ன இந்த லீப் ஆண்ட் இந்த நூற்றாண்டுக்கு முன்ன என்னென்ன இயர் இருக்குன்னு கேட்டா 2099, 2098, 2097, 2096. இப்போ 2096 ஒரு லீப் ஆண்டா இருக்கும். அடுத்த லீப் ஆண்டை நீங்க எங்க போய் மீட் பண்ண முடியும்னா 2104ல தான் போய் பார்க்க முடியும். அப்போ இதுதான் லாங் கேப் இருக்கும். இங்க மீச்சிறு கேப் பார்த்தோம், இது மீப்பெரு கேப். இடையில ஒரு ஜங்ஷன் வருது, ஒரு நூற்றாண்டு வருது. அந்த நூற்றாண்டா தான் 400ஆல் அடிப்பட்டாதான் லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். அப்ப இது லீப் ஆண்டு கிடையாது, லீப் ஆண்டு இல்லை. ஓகேவா? அதனால கேப் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளவு கேப் சார் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்ப அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீப்பெரு இடைவெளிகள் கேட்டாங்கன்னா 8 இடைவெளிகள் இருக்குன்னு சொல்லணும். 8 இடைவெளிகள். அதே போல இதுல மேல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடையில இருக்க அதிகபட்ச லீப் ஆண்டு இல்லாத ஆண்டுகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2097, 98, 99, 100, 101, 102, 103 இவங்க எல்லாம் லீப் ஆண்டா இல்லை. அப்ப இதுல எத்தனை நம்பர் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் 1 2 3 4 5 6 7. அப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கணும்? 7 நம்பர் இருக்கும். அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீப்பெரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. 2104ல இருந்து 2096 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேப் வித்தியாசம் எவ்வளவு வரும் கேட்டா 8 வரும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி 3 கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீப்பெரு இடைவெளி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீப்பெரு இடைவெளி எங்க பார்க்க முடியும்னா ஒரு நூற்றாண்டு ஆனா லீப் ஆண்டா இல்லாத ஒரு நூற்றாண்டை வச்சு ஃபார்வர்ட்ல ஒரு 4 இயர்ஸ், பேக்வர்ட்ல ஒரு 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2096 லீப் ஆண்டா இருக்கும். நெக்ஸ்ட் லீப் ஆண்டை நீங்க போய் எங்க பார்க்க முடியும்னா 2104ல தான் பார்க்க முடியும். அப்போ எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி லீப் ஆண்டு வரும்னு படிச்சிருக்கோம். அது இந்த வந்து ஆப்சென்ட் ஆயிடும். அந்த கான்செப்ட் இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா இடையில யாரை மீட் பண்றோம் அப்படின்னா ஒரு நூற்றாண்டை பாக்குறோம், அது லீப் ஆண்டா இல்லாத ஆண்டு. அப்ப இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டா அடுத்தடுத்து இரு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு இடைவெளி என்ன, மீப்பெரு இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு லீப் ஆண்டுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்குன்னா 366 நாட்கள் இருக்கும். ஒரு லீப் ஆண்டுனா 366 நாட்கள். இந்த 366 நாட்களையும் நீங்க வாரங்களா மாத்தணும் அப்படின்னா 366 7ஆல் அடிச்சிங்கன்னா 52 முழு வாரங்கள் கிடைக்கும். கூட எக்ஸ்ட்ரா 2 நாள், மீதி 2 கிடைக்கும். அப்ப 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 52 வாரங்கள் முழுமையா முடிஞ்சு 53வது வாரம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 53வது வாரத்துல 2 நாளோட லீப் ஆண்டு முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அடுத்து நீங்க பார்க்க போறது சாதாரண ஆண்டு. சாதாரண ஆண்டு அப்படின்னா டெஃபினேஷன், ஒரு ஆண்டு லீப் ஆண்டு இல்லை எனில் அது சாதாரண ஆண்டு ஆகும். டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இதே நீங்க லீப் ஆண்டா இருந்தா நம்ம 2ஆ பிரிச்சு பார்த்தோம். நூற்றாண்டா இருந்தா 400ஆல டிவைட் பண்ணணும், நூற்றாண்டு இல்லாத ஆண்டா இருந்தா 4ஆல வகுப்படணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தோம். இங்க அப்படிலாம் இல்லை. அது நூற்றாண்டா இருந்தாலும் சரி, நூற்றாண்டா இல்லாத ஆண்டாலும் சரி, லீப் ஆண்டா இல்லாம போச்சுன்னா அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா சாதாரண ஆண்டா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2001 பார்த்துக்குவோம். 2001 4ஆல வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆல வகுப்படுமான்னு செக் பண்றோம். 4ஆல வகுப்படுறதுக்கு எதை செக் பண்ணும்? கடைசி 2 இலக்கத்தை பார்ப்போம். அப்போ இந்த கடைசி 2 இலக்கு 4ஆல வகுப்படாது. அதனால இது என்ன ஆகணும்? ஆர்டினரி இயரா தான் இருக்கும், ஒரு ஆர்டினரி இயர். ஓகேவா? அப்போ 2100 அப்படி பார்க்குறோம். 2100 400ஆல வகுப்பு, இது நூற்றாண்டுனா எதால வகுப்படுதான்னு செக் பண்ணணும், 400ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணணும். அப்போ 2100 400ஆல வகுப்படாது. அதனால இதுவும் ஆர்டினரி இயரா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 2012 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2012 நூற்றாண்டு கிடையாது. நூற்றாண்டா இல்லாத ஆண்டுனா எதால செக் பண்ணணும்? நீங்க 4ஆல செக் பண்ணணும். அப்போ இது 4ஆல வகுப்படும். அதனால இது லீப் ஆண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ 4ஆல வகுப்பட்டதா லீப் ஆண்டு, 4ஆல வகுப்படலைன்னா ஆர்டினரி இயர். அப்போ ஆர்டினரி இயர்னா லீப் ஆண்டா இல்லாத எல்லா ஆண்டுமே நீங்க சாதாரண ஆண்டு அப்படின்னு சொல்லிடலாம்.